சுவாமி ராமாவின் இமயத்து மகான்களின் என் வாழ்க்கையில் மாயையின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயையின் அடிசுவடை பற்றியும் அதுபோல் குகைகளில் இந்த சுவாமி ராமா இவங்க எல்லாருமே அவங்களோட வாழும் விதம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பனிமனிதன் சாங்கிரிலா இது எல்லாமே உண்மையிலே இருக்குதா இன்னும் பல கதைகளை மேற்கத்தியர்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. இந்த கதை வெறும் கற்பனை அடிப்படையில் அமைந்ததுனாலும் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் கொண்ட மேற்கத்தியர்களை இந்த கதை ரொம்ப வெகுவ கவர்ந்து வந்திருக்கு. சாங்கிரிலா என்ற ரகசிய இடத்தை தேடி இமயமலையில் இவங்க பல முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மலையேற்ற வீரர்களின் பொருட்களை சுமந்து செல்கிற செர்பா சமூகத்தினர் இவங்களுக்கு உதவுறாங்க. இமயத்தின் பல்வேறு மலைகளுக்கு பயணியரை வழிநடத்தி கூட்டி செல்வதன் மூலமாக கிடைக்கும் பணம் தான் இந்த செர்பாக்களின் வாழ்வாதாரமாக இருக்குது. பிரபலமான மலைசேரங்கள் பற்றி செர்பா மக்களுக்கு நல்லாவே தெரியும். மலையேற்ற வீரர்களை வழிநடத்துறதுல இவங்க பேருதவியாக இருக்கிறாங்க. ஆனால் அதாவது நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுத்து அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ட்ரெக்கிங்லாம். ஆனால் இமயத்தின் எந்த ஒரு பகுதியிலும் நிலவுகின்ற ஆன்மீக பாரம்பரியம் பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சாங்கிரிலாவை தேடி வெளிநாட்டவங்க பலரும் இந்த மலைக்கு வருகை தந்திருக்காங்க. ஆனால் சாங்கிரிலா என்ற ஒரு இடம் உண்மையில் இல்லை. இமயமலையில் அமர்ந்துள்ள 2 புராதன குகை மலங்களின் அடிப்படையில் தான் சாங்கிரிலா பற்றிய கற்பனை கதைகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த குகை எங்களுடைய பாரம்பரிய மறைநூலில் விவரிக்கப்பட்டிருக்கு. தியானம், ஆன்மீக வழக்கங்கள் இது எல்லாமே இந்த குகைகளுக்கு இடையே தான் ஒரு நீண்ட கால தொடர்பு இருந்து வந்திருக்கு. இந்த 2 குகைகளில் ஒன்று 14,000 அடி உயரத்தில் உள்ள கஞ்சன் சங்கா மலையின் மீது அமைஞ்சிருக்கான். இன்னொன்று திபெத் மற்றும் கர்வால் எல்லையில் உள்ள இமயத்தில் ரொம்பவும் உள்ளே தள்ளி சுவாமி ராமா வாழ்ந்த இடத்துல இருக்குதான். இந்த குகை மடத்தில் பல துறவிகள் சௌகரியமாக வசிக்கலாம். கடல் மட்டத்திற்கு மேலே 11,500 அடிகளும் 12,000 அடிகளுக்கும் இடையேயான உயரத்தில் இந்த குகை அமைஞ்சிருக்கு. இந்த இடத்திற்கு கொஞ்சம் சிலர் தான் வந்திருக்காங்க. இந்த மடம் இன்னும் இருக்குது. சமஸ்கிருதம், திபெத்திய மொழி, சந்தியா மொழி இது எல்லாமே அமைந்த பல கையெழுத்து பிரதிகள் அங்கே பத்திரமாக இருக்குதான். மலையேற்றத்திற்காக வெளிநாட்டவர்கள் இமயமலைக்கு செல்கிறாங்க. குறிப்பாக செர்பாக்களின் உதவியோடு செல்வதற்காக அவங்க டார்ஜிலிங்குக்கு போகிறாங்க. மலை பயணத்தின் போது சாங்கிரிலா மற்றும் பனிமனிதர்களை பற்றி பேசியபடியும் சிந்தித்தபடியும் அவங்க நடத்துகிறாங்க. இப்போ கேமரா, கூடாரம், சுவாச கருவி, டப்பா, அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இது எல்லாமே அங்கே சுமந்து செல்கிறாங்க. கூடவே இமயமலையின் சில பகுதியில் அவங்களுக்கு குப்பையாக்கி விட்டும் செல்கிறாங்க. இமயத்தில் யாருக்கும் அவ்வளவாக பரிச்சயமில்லாத ஒரு பகுதி இருக்குது. போதுமான அளவு தயாராக இல்லாதவர்களும் தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பவர்களும் அங்கே செல்ல முயற்சிக்க கூடாது. ஒரு முறை மேற்கத்திய நாட்டில் ஒன்றிலிருந்து வந்த ஒரு பணக்காரரை நான் சந்தித்தேன். மனிதர்களை தேடி இந்தியர்கள் சிலரும் ஒரு குழுவாக அவங்க வந்திருந்தாங்க. பனிமனிதர்கள் என்பவங்க உண்மையில் இல்லைன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்களுக்கு கேட்கல. பனிமனிதர்களை தேடி அவங்க 4 மாதங்களை செலவிட்டாங்க. $33,000 பணத்தையும் விரையும் செய்தாங்க. இறுதியில் அவங்க ஏமாற்றத்துடன் டில்லிக்கு திரும்பவும் போனாங்க. ஒரு பனிமனிதனை புகைப்படம் எடுக்க வேண்டும்னு அந்த பணக்காரர் விரும்பினாங்க. நேபாள நாட்டை சேர்ந்த சாது ஒருவரை புகைப்படம் எடுத்து அது ஒரு பனிமனிதன்னு சொல்லி அதை பிரபலம் செய்யவும் அவங்க தயாராக இருந்தாங்களாம். சிக்கிம் மாநிலத்தில் 2 செர்பா வழிநாட்டிகளோடு வந்த மேற்கத்திய பெண் ஒருவரையும் நான் பார்த்தேன். தீவிர உரைப்பனிக்கடியால் அவர் துன்புற்று கொண்டிருந்தாங்க. கஷ்டப்பட்டாங்களோ ரொம்பவுமே அந்த பனிமலையில். பனிமனிதர்களை தேடி கண்டுபிடிப்பது தான் தன் வாழ்வின் நோக்கம்னு அவங்க சொன்னாங்க. அவங்க டார்ஜிலிங்கில் தங்கி 3 முறை இந்த முயற்சி செய்து ஒரு பனிமனிதனை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. என் குழந்தை பருவம் முதலாகவே நான் இமயமலையில் தான் சுற்றி திரிந்து வந்திருக்கேன். ஆனால் இதுவரை நான் ஒரு பனிமனிதனை கூட பார்த்ததில்லை. ஆனால் அவங்கள பற்றிய கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இமயமலை கிராமங்களில் உள்ள பாட்டிகள் அப்படிப்பட்ட கதைகளை தங்கள் பேர குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. மனிதனுக்கு கற்பனை திறன் எவ்வளவு ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளதோ பனிமனிதர்களை பற்றிய கதைகளும் அவ்வளவு பழமையானது. அடர்வான பனி உள்ள இடங்களில் ஒருவருடைய பார்வை வெகுவாக மங்கிவிடுது.
அதனால தான் அந்த பகுதியில் அரிதாக காணப்படுகிற வெள்ளை கரடிகள் தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு பனிமனிதரை போலவே தெரியுது. இந்த கரடி வந்து மலைகளில் ரொம்ப உயரத்தில் வாழுது. மலை பயணம் மேற்கொள்கின்ற பயணியரின் உணவை இது திருடுது. அதை விட்டு செல்கின்ற நீண்ட அடிசுவடுகள் வந்து மனிதர்களுடைய அடிசுவடுகளை போல தான் இருக்கும். பனிமனிதர்களை ஆங்கிலத்தில் ஏட்டின்னு அழைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் துறவு பூண்டிருக்கும் ஒருவரை குறிக்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் அது. சங்கராச்சாரியரின் வழிவந்த சில துறவி அடங்கிய ஒரு குழுவின் பெயர் தான் அது. ஏட்டிகள் என்பது சாதாரண மனிதர்கள் இல்லை, பனிமனிதர்களும் இல்லை. அறியாமை முற்றிலும் அகற்றப்படும் வரைதான் மனித மனம் எப்போதும் மாயையின் இரும்பு பிடிக்குள்ளேயே இருந்திருது. மனம் வந்து தெளிவை இல்லைன்னா புற உலகத்திலிருந்து பெறப்படுகிற தகவல்கள் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் அதனை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு குழப்பமான மனம் ஒரு பொய்யான கண்ணோட்டத்தை சுவீகரித்து கொள்கிறாங்க. கற்பனை, குறியீடு, யோசனை இது எல்லாமே மனதின் இன்னொரு அம்சம்தான். இது அறியாமையிலிருந்து, அதாவது தெரியாமல் முளைக்கிற ஒரு மாயை தான் இது. பனியில் மேலும் கீழுமா ஒரு கரடி வேகமாக ஓடும்போது அந்த கரடியின் பாதம் அளவில் மிக பெரியதாக தோணும். நான் ஒரு கரடியை வளர்த்த போது அதன் பாதம் உருவாக்கி பெரிய அடிசுவடை கண்டு நான் ஆச்சரியம் அடைஞ்சேன். அது வழக்கத்தை விட பெரிதாகவும் ஒரு மனிதன் பாதம் போல தான் இருக்கும். ஆனால் மாயையின் பிடிக்குள் சிக்கியிருக்கிற இந்த உலகம் இன்னும் பனிமனிதர்களை தேடிக்கொண்டிருக்குது. நான் இதை இமாலய மாயைன்னு அழைக்கிறேன். நான் இந்த மலைகளில் வளர்ந்தவன். ஒருபோதும் இருந்திராத ஒன்று இருப்பதாக நம்பிட்டு இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு சொல்வதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. தவற வழிநடத்தப்பட்டுள்ள இந்த ஆன்மாக்களை கடவுள் தான் காப்பாற்றணும். பனியில் இவங்க காணும் அடிசூடர்கள் பனிமனிதர்களுடையது இல்லை, அது ஒரு மாயம் மட்டும்தான். ஒரு துறவு வாழ்க்கைக்கு உண்மையிலே தங்களை அர்ப்பணித்து கொண்டுள்ள நபர்கள் வந்து இமயத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வசதியாக வாழ முடியும். 4-5 பேர் வாழத்தக்க விதத்தில் சிறு குகைகள் அங்கே இருக்குது. இமயமலையில் உள்ள ஒரு சில குகை மடங்களில் ஆன்மீக பாரம்பரியங்கள் இன்றளவும் நிலை கொண்டு தான் இருக்குது. நான் இதே போல் மடங்களில் ஒன்றில் தான் வளர்ந்தேன். எங்கள் குகை மடத்தில் கடைபிடிக்கப்படும் ஆன்மீக பாரம்பரியம் 4000 முதல் 5000 ஆண்டுகள் பழமையானது. அது இன்னைக்கும் நல்ல நினைவு சொல்லப்பட்டு வருது. அந்த குகை மடங்களில் முதல்ல வசித்த மகான்கள் யாருன்னா, ஆன்மீக பாரம்பரியம் எப்படி தொடங்கியது, இது எல்லா பற்றிய பதிவுகளும் ஸ்ரீ ராமாயணம் இருக்குதான். எங்களுடைய குகை மடம் பல தனி பிரிவுகளை கொண்ட ஒரு இயற்கையான குகை. பல நூற்றாண்டுகளாக இந்த பாறை வந்து ரொம்ப மெல்ல செதுக்கப்பட்டு பெரிதாக்கப்பட்டு பல மாணவர்கள் வந்து வசதியை தங்கிக் கொள்ளும் விதத்தில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அங்கு வாழ்ந்த பல முறையினர் வந்து அந்த குகையை வசதியாகவும் அமைதியாகவும் ஆக்குவதற்கு கடினமாக உழைச்சாங்க. ஆனால் இந்த குகை நவீனமானதாக இருக்காது. இங்கே குளியல் அறையோ இல்லை சமையல் அறையோ இல்லை பிற வசதிகளோ இல்லை. ஆனாலும் இந்த மடம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. குகையில் வெளிச்சம் ஏற்படுவதற்கு மூலிகைகளால் ஆன தூபங்கள் ஏற்றப்படும். அது எரியும் போது வெளிச்சத்தை கொடுக்குது. எரிந்து தூபம்னா விளக்கு 4 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமும் கொண்டவையாக தான் அது உருட்டப்படுது. இது நன்றாக எரியுது. இது தருகிற இதமான ஒளியில் ஒருவரால் மறைநூல்களை படிக்க முடியும். இது எரிந்து முடிந்து ஊதுவத்திகள் போல நறுமணம் கொடுக்குது. பைன் மற்றும் தேவதூர மரங்களின் கிளைகளும் சிறந்த தீப்பந்தங்களாக பயன்படுது. அது 2லும் இயற்கையான பிசின் இருக்குது. கிளைகளில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எரிவதற்கு அது உதவி செய்யுது. ஒருபோதும் அணைக்கப்படாத தூணி என்ற நெருப்பு குகையை கதகதப்பாக வைக்கும். இந்த நெருப்பில் தொடர்ந்து பெரிய மரக்கட்டைகள் போடப்படுது. அது அடிக்கடி மேற்பார்வை விடப்பட்டு கூடுதல் எரிபொருள் வந்து அதில் சேர்க்கப்படுது. குளிர்காலத்தில் பயன்படுவதற்காக கோடை காலத்தில் போதுமான விறகுகள் வந்து சேர்க்கப்படுது. பக்கத்தில் இருக்கிற நீரோடைகளின் கரைகளில் கோடை காலத்தின் போது சத்தான காய்கறிகள் பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுது. காட்டுத்தனமாக வளர்கின்ற பல வகையான காளான்களும் லிங்கோரா, ஓக்கள் ஆகிய காய்கறிகள் கூட அங்கு பயன்படுத்தப்படுது. தரூர், கெந்தி ஆகிய கிழங்குகளும் அங்கே கிடைக்கும். சுவையில் அது சீனி கிழங்கை போல தான் இருக்குமா. அவங்க வாழ்கிற குகையில் பார்லி, உருளைக்கிழங்கு, கோதுமை, பருப்பு, சோளம் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். 6500 அடிகள் உயரத்தில் உள்ள மலை கிராமங்களில் சோளம் வந்து வளர்க்கப்படுதான்.
உயர்ந்த தரம் கொண்ட கம்பளி போர்வைகள், கம்பளங்கள், கதகதப்பான ஆடை இது எல்லாமே தயாரிக்கிற ஒரு குடிசை தொழில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்குது. எங்களுடைய மலை குகையிலிருந்து ஒரு குறுகலான நீரோடை வந்து ஆண்டு முழுவதுமே தொடர்ந்து பாய்ந்தோடு கொண்டே இருக்குமா. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தண்ணீர் வந்து உறைந்து விடும்போது நாங்கள் அந்த பனியை உருக்கி நீராக்குறோம். நான் வாழ்ந்துள்ள மற்ற குகைகளில், உதாரணமாக மணாலியில் உள்ள குகையில் நன்னீர் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. குடிநீரை எடுத்து வருவதற்காக 3 அல்லது 4 மைல் தொலைவு நாங்கள் கடந்து தான் செல்லுவோம். பண்டைய முறையில் நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசான்கள் வாழ்கிற சில குறிப்பிட்ட குடில்கள் இருக்குது. அங்கு ஆசான்கள் ஒரு இயற்கையாக குகையில் வாழ்வாங்க. அவர்களிடம் பயில்வதற்காக மாணவர்கள் வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வர்றாங்க. ஆனால் பல மாணவர்களால் இந்த குகைகளை வந்தடைய முடிகிறதே இல்லை. ஏன்னா உண்மையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அங்கு என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளும் ஆர்வத்தில் மட்டும்தான் வருகிற நபர்களிடமிருந்து இந்த ஆசான்களை காப்பதற்கு இமயம் வந்து தன் வசம் ஏதோ ஒன்றை வச்சிருக்கு. வெறும் ஆர்வத்தாலோ இல்லை ஏதோ உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளோ ஒரு ஆசானை தேடி தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிற ஒருவனால் இந்த உயரமான இடங்களை வந்தடைய முடியாது. மாபெரும் சாதுக்கள் வசிக்கிற இமயத்தில் ரொம்ப சீக்கிரமே தள்ளி இருக்கிற இடங்களை வந்தடைவதற்கான தீவிர மன உறுதியும் உந்துதலும் இவங்களுக்கு இருக்கிறதில்ல. போதனைகள் பெரும்பாலும் செயல் விளக்க முறையில் வழங்கப்படுது. சில குறிப்பிட்ட நேரங்களில் அது நிகழ்த்தப்படுது. அதன் பிறகுதான் தங்கள் திறமையில வெளிக்காட்டும்படி மாணவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுது. சில சமயங்களில் போதனைகள் மௌன நிலையில் வளர்க்கப்படுது. மாணவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டியதுடன் அவங்களோட ஆசான்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரே குகையில் நீங்கள் கழித்து விட்டீங்கன்னா மற்றவங்க வந்து எப்படி உங்களை போல யோகிகளிடமிருந்து கற்றுக்கொள்வாங்கன்னு இங்கே கேட்கப்படுது. இதையடுத்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெரும்பாலான மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற்றி விடுவாங்க. ஒருவருடைய வாழ்க்கை படைப்பு திறன் கொண்டதாகவும் உதவிகரமானதாகவும் ஆக்க வேண்டியது முக்கியம். ஆனால் அது செய்வதற்கு முன்னாடி தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்வதன் மூலமோ தன்னுடைய மனசையும் வார்த்தையும் செயல்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமோ தனக்குள் இருக்கிற ஆற்றல்களுடன் ஒருவர் வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும். குகையில் உள்ள மனங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒழுங்கை வந்து ஒரு சில ஆண்டுகள் கடைபிடித்தால் கூட அவங்க வாழ்க்கையில் இன்னும் மலர் என்றென்றும் மலர்ந்து தான் இருக்கும். தன்னைத்தானே அடக்கி ஆள்கின்ற திறனை கைவசப்படுத்தியுள்ள ஒருவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகில் உள்ள பிரச்சனைகள் வந்து அவங்கள ஒருபோதும் தொந்தரவு செய்கிறதும் இல்லை.